சைக்காலஜியில் காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எப்படின்னா உங்களோட தாட் பேட்டர்ன்ஸை மாற்றுறது மூலயமா உங்களோட மென்டல் அண்ட் எமோஷ்னல் ஃபீலிங்ஸை சேஞ்ச் பண்ணி உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறது. ஸோ இதுக்காகவும் ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்களை மட்டும் ஒரு பேப்பரில் எழுத சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளை அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு நடக்கக்கூடிய பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும் ஒரு பேப்பரில் எழுத சொல்கிறாங்க. 30 டேஸுக்கு அப்புறமா அந்த பேப்பர் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டாங்க. அந்த பீப்புள் எது நெகட்டிவ் அப்படின்றது எல்லாமே எழுதுனாங்களோ அவங்க லைஃப்பில் நடந்த பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. அவங்க லைஃப்பில் நடந்த நெகட்டிவ் விஷயங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. இதே அந்த பாசிட்டிவ் பீப்புள் அவங்களுக்கு நடந்த எல்லா நெகட்டிவ் விஷயங்களையும் மறந்துட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு நடந்த பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. இதனால் என்னாச்சுன்னா அந்த நெகட்டிவ் பீப்புள் எப்பவுமே சோகமாகவே இருந்தாங்க. அதே அந்த பாசிட்டிவ் பீப்புள் எப்பவுமே ஹாப்பியாக என்ஜாய்மெண்ட்டோட அவங்க லைஃப்பில் வரக்கூடிய பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக சமாளித்து அவங்க லைஃப்பில் ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க.